ஆமா, இந்த வீட்ல பேய் இருக்குதான். அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஓ, அப்பனா உங்களுக்கு அந்த பேய் தெரியுதாங்க? ஆமா ஆமா, அதான் என் முன்னாடியே நிக்குது, அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும்? அப்பனா இவ்ளோ நேரம் நீங்க என்னைய தான் பேயின்னு சொல்றீங்களா? ஆமாண்டி, என் டொமேட்டோ. போ போய் எனக்கு சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன். ஆமா ஆமா, அந்த பேய் உன்னோட கண்ணுக்கு தெரியும் போது தான் உனக்கு புரியும். சரி, நம்ம உட்காந்து டிவியை பார்ப்போம். அட, இது மறுபடியும் வந்துச்சா? இந்த பேய்க்கு வேற வேலையே இல்ல, சும்மா சும்மா முன்னாடி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. அடுத்த தடவை அந்த பேய் வரட்டும், முறத்தால அடிச்சு அதை வெளியே துரத்த வேண்டிதான். அடியே, என்னைய பார்த்தா உனக்கு பயமாவே இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். சொல்லு, நீ யாருன்னு. நான் தாண்டி பேயி. உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடு பார்க்கலாம். நான்லாம் உன் புருஷன் முன்னாடி நின்னா உன் புருஷன் தெரிச்சு ஓடிடுவாண்டி. அதையும் தான் பார்க்கலாம். என் புருஷனை பார்த்து நீ தெரிச்சு ஓடுறியா இல்ல அவர் தெரிச்சு ஓடுறாரான்னு. அடியே ருக்கு, யார்கிட்டடி பேசிட்டு இருக்க? நானா உங்க தோஸ்து பேய்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னது, பேய்கிட்ட பேசிட்டு இருக்கியா? உனக்கு பைத்தியம் தான் புடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்பனா நீங்களே திரும்பி என் பின்னாடி பாருங்க என்ன இருக்குன்னு. ஐயையோ, பேயா? அடியே, உண்மையாதான் சொன்னியா பேய் இருக்குன்னு? ஆமாங்க. என்னடி, உனக்கு அந்த பேய பார்த்தா பயமா இல்லையா? நீங்க தானே பேய் கூடவே குடும்பம் நடத்துவேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இப்ப பயப்படுறீங்க? அடியே, அது நான் சும்மா சொன்னேன்டி. பேயக்கா பேயக்கா, எதுக்குக்கா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இன்னைய நான் பழி வாங்க தாண்டா வந்திருக்கேன். என்ன ஏங்கா பழி வாங்கணும்? நான் யாருன்னு உனக்கு தெரியல? தெரியலையே. நல்லா யோசிச்சு பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியும்? நல்லா யோசிச்சுட்டேங்கா, நீ யாருன்னு எனக்கு தெரியல. என்னை அக்கான்னு கூப்பிடாத, நான் தான் உன்னோட எக்ஸ் லவர். ஐயையோ, எந்த எட்ஸ் லவர்னு தெரியலையே. நமக்கு வேற நிறைய எட்ஸ் லவர் இருக்கே. அதுல இது எந்த எட்ஸா இருக்கும்? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? பேசாம அது எந்த எட்ஸ் லவர்னு அதுகிட்டயே கேட்டுடலாமா? என்னங்க, உங்களுக்கு லவ்வர்ல வேற இருந்துச்சா? அப்புறம் எப்படி நீங்க என்னைய தான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? ஐயையோ, இப்ப நான் ரெண்டு பேய்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன பண்றது? என்னது, உன்னைய அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணானா? ஆமாங்க பேய் மேடம். ப்ளீஸ் பேயக்கா, எங்க வீட்ல இருந்து போயிடுங்களேன். என்னை அக்கான்னு கூப்பிடாத. சரிங்க பேய் மேடம், ப்ளீஸ் இந்த வீட்ல இருந்து போயிடுங்க. நான் கஷ்டப்பட்டு லோன்லாம் வாங்கி இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. அது என்ன ப்ராமிஸ்னு கரெக்டா இப்ப சொல்லு. நான் தான் நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணிருக்கேனே, அதுல இவளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணன்னு தெரியலையே. சரி, குத்து மதிப்பா ஏதாவது சொல்லுவோம். எப்பவுமே நான் உன் கூட இருக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணேனே, அதுவா? அந்த ப்ராமிஸ் நீ எனக்கு பண்ணல. என் வாழ்க்கையே நீதான்னு சொன்னனே, அதுவா? அதுவும் இல்ல. உன்னைய நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னனே, அதுவா? அது நீங்க எனக்கு பண்ண ப்ராமிஸ்ங்க. ஐயையோ, அப்படின்னா வேற என்ன ப்ராமிஸ் பண்ணிருப்போம்? அச்சச்சோ, எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ண ஞாபகமே இல்ல பேய் மேடம், நீங்களே சொல்லிடுங்களேன். நீ என்ன ப்ராமிஸ் பண்ண உனக்கு தெரியல? நீ செத்தா நானும் செத்துருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ண. நான் இப்ப செத்துட்டேன், இப்ப நீயும் சாவு.